ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 10 மணிக்கெல்லாம் சந்தை வந்து முடிச்சிடும். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 27/6/2026. உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களோட பண்ணையில வந்து விளம்பரப்படுத்தணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து உங்களோட கால்நடை பண்ணையில வந்து விளம்பரப்படுத்துவோம். இப்போ உள்ள போயிட்டு சந்தை நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சேனலை புதுசாக பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் போடுற வீடியோ வந்துட்டு உடனே வந்துட்டு இருக்கும். வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல வந்துருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. பரமக்குடிண்ணே. பரமக்குடியில இருந்து பரமக்குடி. எப்படின்னா கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே, வாங்கி போகுது. எப்படின்னா இது வீட்டு வளர்ப்புக்கா இல்ல வேற? வளர்ப்புக்கு தான். வளர்ப்புக்கு தான், ஆட்டுக்கே தான். ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடை வாங்கிருக்கீங்க? புதிய எட்டயபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 27ண்ணே. 27 சொன்னதா வாங்கினதா? 27 சொன்னது 25 கேட்டேன். 25 கேட்டிய? 26க்கும் கேட்டேன், கொடுக்கல. சரிண்ணே. பிடிச்சிருக்கு, கலர் பிடிச்சிருக்கு, ஆடு உயரம் பிடிச்சிருக்கு. 4 பல்லு தான், 6 பல்லா வரையும் நல்லா வரும். அதனால வாங்கிட்டியா? 27க்கே வாங்கியாச்சு. வாங்கிட்டியா? எப்படின்னு மாப்பிள்ளை கடை வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும்னே சொல்லுங்க. இல்ல, நமக்கு நெட்டு போக்கு, காலு உயரம், வளர்த்தி இதெல்லாம் இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கு, பார்த்தாச்சு, வாங்கியாச்சு. 100 ரூபா கூட குறைக்கல. 27 கொடுத்து வாங்கியாச்சு. வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. நம்ம உக்கரவுண்ட பக்கத்துல வாவுக்குளம்ண்ணே. எப்படின்னா கிடா வாங்கிருக்கீங்களா? கிடா வாங்கிட்டு போறோம்ண்ணே. கிடா எப்படின்னா இது எதுக்கு எதுக்கு போகுது? இது கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம். கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம். கிடா பல்லு எப்படின்னா? 2 பல்லுண்ணே. 2 பல்லு. ஆமாண்ணே. 2 பல்லு கிடா நல்லா நீட்டு போக்க கிடா வாங்கி. நல்லா நீட்டு போக கிடாண்ணே. என்ன விலை சொன்னாங்கன்னா என்ன விலைக்கு வாங்கினீங்க? 32 ரூபா சொன்னாங்கண்ணே. 32 சொன்னாங்க. ஆமாண்ணே. நீங்க வாங்கினது 27 முடிச்சிருக்கோம்ண்ணே. 27க்கு வாங்கிருக்கீங்க? ஆமாண்ணே. இப்படி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? சந்தை பரவாயில்ல. பரவாயில்ல. ஆமாண்ணே. கிடா நேரம் என்ன கிடா? நேரம் புளியம்போர். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? நாங்க எலும்புல சோழப்படுத்தி வந்திருக்கீங்களா? எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆடு வாங்கிருக்கீங்க. ஆடுக்கு பல்லு எப்படியா? 4 பல்லுங்க. 4 பல்லு. நல்லா நீட்டு போக்க நாடு என்ன? ஆமாங்க. நேரம் நிறையா அது செவல மர 4 பல்லு ஆடு என்ன? 4 பல்லு ஆடு. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கி? 30 ரூபா சொன்னாங்க. 27 ரூபாய்க்கு வாங்கி. 30 ரூபா சொன்னாங்க. 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 27 வாங்கிருக்கேன். எப்படி இது ஆடு எப்படி சினையா? அப்படி ஆடுங்க. செனை 3 ஊட்டி ஆடு என்ன? 3 ஊட்டி ஆடு. 5 மாசம் செனை. 5 மாசம் செனை. ஆடு எப்படி சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? இது நல்லா இருக்குங்க. பரவாயில்லைங்க இந்த வட்டம். வணக்கம் ஐயா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? நாலுமுத்துல இருந்து வந்திருக்கீங்க. கோயில்பட்டி நாலுமுத்தூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஆடு வாங்கிருக்கீங்களா ஐயா? வாங்கியிருக்கோம். ஆடுக்கு பல்லு எப்படியா? பல்லு 2 பல்லு. ஆடுக்கு 2 பல்லு. வீட்டு வளர்ப்புக்கு போதா? வளர்ப்புக்கு போகுது. எட்டயபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது வந்து 14 ரூபா சொன்னாங்க. 14 சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்கினதியா? நான் 13,500 வாங்கிருக்கேன். 14 சொன்னதை 500 ரூபாய் கம்மி பண்ணி 13,500 வாங்கிருக்கீங்க. ஆமா. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியா? வீட்டு வளர்ப்பு. ஆடு எப்படியா சினையா இருக்கு? அப்படி இல்ல சினை இல்ல. சென்னை இல்ல. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? பக்கத்துல இருந்து வரணும். எங்கண்ணே? இருக்கன்கோடி பக்கம். இருக்கன்கோடி பக்கம் வந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. அப்படின்னா ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆடா கிடா வானது? கிடாயினே. 2 கிடா. எப்படின்னா கண்ணில பால்கனியில வாங்கிருக்கீங்க? பால்கனி வாங்கிருக்கீங்க. 2 சேர்ந்து எப்படின்னா என்ன விலை சொன்னாங்க? 35 சொல்லி 33 வாங்கி. 2 33 வாங்கிருக்கு. 33 வாங்கிருக்கீங்க. சொன்னது 35 33 வாங்கிருக்கீங்க. எப்படி வளர்ப்புக்கு போதா வேற எதுவும்? வளர்ப்புக்கு தானே. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு வச்சிருக்கு. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? 10 குட்டி இருக்கு. 10 குட்டி இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? கோயில்பேட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா. கிடா எப்படியா? கோயிலுக்கு கோயிலுக்கு. பல்லு எப்படி? பல்லு எதுவும் கேட்டு வாங்கல? பல்லு எப்படி கிடாது? பல்லுல தரத்தை தான் பார்த்தோம். தரத்தை பார்த்து வாங்கினேன். பல்லு பார்க்க நேரத்தை பார்த்து வாங்கிட்டீங்க. என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது 13 ரூபா சொல்றாங்க. நாங்க சொன்னது 11 ரூபாய்க்கு 11,500 வாங்கிருக்கீங்க. சொன்னது உங்க சொன்னது 13 சொன்னாங்க. 11,500 வாங்கிருக்கீங்க. ஆமா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? மேலப்பட்டியில இருந்து. குட்டி வாங்கிருக்கீங்களா ஐயா? ஆமா. பொம்மரியா கிடாமரியா? பொம்மரி. பிறந்து எத்தனை நாள் இருக்குயா? இது 1 வாரம். 1 வாரம் இருக்கும். என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? அவங்க 1500 ரூபா சொன்னாங்க. 1500 சொன்னாங்க. நீங்க வாங்கினதையா? 1000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வீட்டு மாடு வச்சிருக்கீங்களா? வீட்டுல இல்ல, மாடு ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆடு. வணக்கம். இப்போ ஆடும் குட்டிகளோட அப்படி வாங்கிருக்கோம். ஆமா, நான் வாங்கியிருக்கேன். நம்ம அண்ணன் வந்திருக்காங்க. அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அண்ணன் வந்து நம்ம சேனலை பார்த்து வந்து. ஆமா, நம்ம சேனல்ல பார்த்து வந்திருக்காங்க. அண்ணனுக்கு வந்து நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நம்ம தான் வாங்கி கொடுத்துருக்கு. எப்படின்னு ஆடு எப்படின்னு எத்தனை ஆடு எப்படின்னு? ஆடு 4 பல்லு தான். 4 பல்லு தான். ஆமா, 2 கிடா குட்டி. நல்லா வளர்த்துருக்கேண்ணா. ஆமா, நல்லா வளர்த்துருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க. பட்டுக்கோட்டையில வந்திருக்கீங்க. ஆமா. இது மட்டும் தான் பிடிச்சல, வேற வண்டியும் பிடிச்சிருக்கோம்? வேற கிடா குட்டி பிடிச்சிருக்கு. சந்தை எப்படின்னு இருக்கு எட்டயபுரம் சந்தை? நல்லா இருக்கு. நல்ல பொருளுக்கு நல்ல விலை. நல்ல பொருளுக்கு நல்ல விலை. எத்தனை குட்டி வாங்கினீங்க, எத்தனை ஆடு வாங்கினீங்க?
செட்டாடு ஒரு செட் வாங்கியிருக்கு. இந்த ஒரு செட் வாங்கிருக்கீங்க. ஆமா, கடா குட்டி 6 கடா குட்டி 6 வாங்கியிருக்கு. கடா குட்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்களா? நம்ம வாங்கி கொடுத்துருக்கேன். வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆமா, நாடு வாங்க வந்தேன். அது ஆடும் குட்டியுமா வாங்கலாம் வந்தோம் செட்டா. சரிண்ணே. நமக்கு அமைஞ்சது வந்து இது ஒரு செட்டு தான் அமைஞ்சிச்சு. இது ஒரு செட் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்து கிடா குட்டியா வாங்கிடுவேன். கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? அதெல்லாம் அது ஒரு 8 மாசம் குட்டியா இருக்கும். 8 மாசம் குட்டியா இருக்கும். இப்போ நீங்க வாங்க வந்தது கொஞ்சம் செட்டா வாங்க வந்தீங்க. ஆமா, ஆடும் குட்டியுமா ஆடு செட்டா வாங்க வந்தோம். நமக்கு கண்ணு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு செட் அமைஞ்சது. மத்த எல்லாம் விலைவாசி கூட சொல்லுதாங்க. சரி சரி. அதனால அது சந்தையை வந்து சொல்ல முடியல. ஒரு ஆமா, இந்த வாரம் சேர்ந்து விலைவாசி கொஞ்சம் கூட தான். சரி சரி. அதனால வாங்காம கடா குட்டியா பிடிச்சு கொடுத்துருக்கு. கிடா குட்டியா பிடிச்சிருக்கு. ஒரு செட் மட்டும் வாங்கி ஆமா, இந்த ஒரு செட் மட்டும் வாங்கியிருக்கு. அது இந்த குட்டி வளர்ப்புக்காண்டி வாங்கியிருக்கு. இந்த செட்டுமே நல்ல வளர்ப்புனா இது. ஆமா, நல்ல வளர்ப்பு. அந்த வளர்ப்புக்கு தான் வாங்கியிருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. நிகழ்ச்சிக்கு பிடிக்கிறதுக்கும் கிடா வாங்கிருக்கீங்களா ஐயா? வாங்கியிருக்கோம். கிடா அப்படியே பல்லு போட்டுச்சு. பல்லு எப்படி? அது 3 பல்லு போட்டுருக்கு. இது வளர்ப்புக்கா வேற எதுக்கும் போதா? இல்ல நிகழ்ச்சிக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறியா? ஃபங்க்ஷனுக்கு. எட்டயபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்க? 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 16,500 வாங்கியிருக்கோம். 20 ரூபா சொன்னதா 16,500 வாங்கிருக்கீங்க. ஃபங்க்ஷனுக்கு போகுதுண்ணே. ஃபங்க்ஷன் போகுது. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? அண்ணே திருச்சி பக்கம் நத்தவளம்ண்ணே. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா ஆமாண்ணே. ஆடு பல்லு பின்ன பல்ல பழமா இருக்குண்ணே. எப்படி ஆடு சென்னை சொன்னாங்களா? எப்படி? சென்னை இல்லண்ணே. சென்னை இல்ல. சென்னை இல்ல. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்க? அவங்க 21 ரூபா சொன்னாங்க. 21 சொன்னாங்க. ஆமாண்ணே. 18,500 வாங்கி. 18,500 18,500 வாங்கிருக்கீங்க. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? இருக்குண்ணே. இருக்கு. இப்ப நல்ல ஒரு ஆடை வாங்கிட்டு போறீங்க. ஆமா ஆமா. எந்த அரும்புல இருந்து வந்திருக்கீங்க? குட்டி எப்படி வாங்கிருக்கீங்களா ஐயா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? நாலுமே 3 மாசம் 4 மாசம் குட்டியா இருக்கும். எல்லாமே கிடா மாதிரியா பொம்மரியா? கிடா மாதிரி. வீட்டு வளர்ப்புக்கு போதா? என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க நாலு சேர்ந்து? நீங்க வேற அவர் வேற. ஆமா, பேட்டி எடுக்க வந்திருக்கோம். என்ன ரேட்டு வாங்கினீங்க? 47. அவங்க சொன்னது 50 சொன்னாங்க. 47 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதா? வீட்டு வளர்ப்புக்கு போகுது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. அருப்புக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. கிடா வாங்கிருக்கீங்களாண்ணே? ஆமா, கிடா பல்லு பின்ன பல்லு போடல. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு எதுவும் போதா? வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டுல இருக்க ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா. எத்தனை ஆடு வச்சிருப்பியா வீட்டுல? 10 குட்டி நிக்கு. நேரம் நம்மள கிடாக்கு என்ன செவல போரு. ஆமா. எட்டயபுரம் சந்தையில என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? 13 ரூபா சொன்னா எவ்வளவு சொன்னாங்க? 16 ரூபா சொல்லி 15 ரூபா ஆயிருக்கு. 16 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அவர்தான் கேட்க முடியும். நம்ம என்ன ரேட்டு வாங்கினீங்க? 15 ரூபா 15. 16 ரூபா சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படி சந்தனம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, நீங்க நல்லா வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? விருதுநகர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. குட்டி வாங்கிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். எப்படி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? அது ஒரு 1.5 மாசம் குட்டியா இருக்கும். 2 மாசம் குட்டி. இந்த கிடா மாதிரியா பொம்மரியா? ஒரு கிணமரி ஒரு பொம்மரி. ஒரு கிடா மாதிரி பொம்மரி. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களோ? ஆமா, வளர்ப்பு. வீட்டுல எப்படி பால் குடிக்கிற குட்டி தானே? பால் குடிக்க முடியும். வீட்டுல மாடு எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆட்டிலே விட்டுருவீங்க. ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்க? 6,000 ரூபா சொன்னாங்க. ரெண்டு சேர்ந்து 6 ரூபா சொன்னாங்க. 4,700க்கு முடிச்சோம். 4,700க்கு வாங்கியிருக்கோம். எப்படி ரேட்டு எப்படி பரவாயில்லையா? பரவாயில்ல. வணக்கம்ண்ணே. சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. கருப்புல இருந்து வந்திருக்கோம். கிடா வாங்கிருக்கீங்களா? கிடா வாங்கியிருக்கோம். எப்படி வீட்டு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு கொண்டு வரேன்? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. நீட்டு போகான கிடா. எப்படி பல்லு எப்படி கிடாவுக்கு? பல்லு எப்படி கிடாவுக்கு? பல்லு 4 பல்லு கிடா ரெண்டுமே. ஆமா. ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? ரெண்டும் சேர்ந்து 60 ரூபா சொன்னாங்க. 60,000 ரூபா சொன்னாங்க. நாங்க 48க்கு வாங்கியிருக்கோம். 60,000 சொன்னதா 48க்கு ரெண்டு சேர்ந்து வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படி சந்தனம் எப்படி இருக்கு? சந்தானம் நல்ல ஒரு பிடிக்கு நல்ல விலைதான். நல்ல ஒரு பிடிக்கு நல்ல விலைதான். ஆமா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? வணக்கம்ண்ணா. நம்மளுக்கு வந்து அஞ்சிராம்பட்டி எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா, ஆடு ரெண்டும் பொம்மரி. ரெண்டுமே பொம்மரி. வாங்கிருக்கு. வளர்ப்புக்கு குறால் தானே எதிரும்? ஆமா, குறால். எத்தனை மாசம் இருக்கும்? இது 5 மாசம் குட்டி இருக்கும். 5 மாசம் குட்டி. ஆமா. ரெண்டு சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது ரெண்டும் சேர்ந்து வந்து 16,500 சொன்னாங்க. 14,500 சொன்னாங்க. ஆமா. நீ வாங்கினது 13,500 வாங்கிருக்கு. 1000 ரூபாய் கம்மி பண்ணி 13,000 வாங்கிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டு வெம்பக்கோட்டை பக்கம் கங்கசல். வெம்பக்கோட்டை பக்கத்துல இருந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. ஆடு பல்லு பின்ன பல் நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. 6 பல்லு. அப்படின்னு ஆடு சென சொன்னாங்க. அப்படி சென தான். ஆடு சென. எத்தனை மாசம் சென சொன்னாங்க? எத்தனை மாசம் செனையா? 3 மாசம் சென. எப்படி என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னாங்க.
11 ரூபா வாங்க. எவ்வளவு வாங்குனீங்க? 11 ரூபா வாங்க. 4 ரூபா கம்மி பண்ணி 11 ரூபாய்க்கு வாங்கிட்டு வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. வீட்டு வளர்ப்பு. ஆடு வச்சிருக்கீங்களா வீட்டுல? ஆடு இருக்குண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் எனக்கு சந்தைக்கு. விளாத்திக்குளம் பக்கத்துல கரிசகுளம். விளாத்திக்குளம் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க ஆமா எட்டயபுரம் சந்தைக்கு. ஆமா. ஆடு குட்டியோட வாங்கிருக்கீங்களா? இல்லண்ணா, இது நம்ம வீட்லயே பார்த்து நம்ம போன்ல தெரிஞ்ச ஒரு ரொம்ப வேண்டிய ஒரு சரிண்ணே. வீடியோ போட்டு பிடிச்சிருச்சுனாரு. சரி. அண்ணன் பேரு புதுக்கோட்டையில இருக்காரு, தொண்டைமான் புதுக்கோட்டையில. அவர் பேர் அன்பு. சரிண்ணே. அவருக்கு இது 4-5 வியாபாரம் கொடுத்துருக்கோம். சரி சரி. வழக்காரி செய்யறாரு, காசு உடனே போட்டுவாரு. நீங்க வந்து வாங்கி பார்த்த உடனே வாங்கி கொடுக்கும். வாங்கி கொடுங்க. வீட்டுல இருந்ததான் வாங்கி கொடுக்கும். எப்படி ஆடு எப்படி அது? இது ஆடு பல்லு எப்படி? ஆடு பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு குறால்ண்ணே. 6 பல்லு 2 சென. சரி. உடனே ஆடு வந்து வெட்டி வச்சுக்கிறாய். சரிண்ணே. இப்ப குட்டி எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணே? குட்டி நாளா ஒரு 2.5 மாசம் குட்டி இருக்குண்ணே. எப்படிண்ணே? பொம்மரியா கிடாமரியா? 2 பொம்மரிண்ணே. 2 பொம்மரி. பொம்மரி ஆடுக்கு பாட்டிக்கலாம். என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்க? ஏன்னா 22 கொடுத்துருக்கேன். 22 கொடுத்துருக்கு. 22 கொடுத்துருக்கீங்க. 22,500 கொடுத்துருக்கு. நீங்க பிடிச்சு கொடுத்துருக்கீங்களா இல்ல நீங்க கொண்டு வந்து ஆடா? நம்ம சந்தையில வாங்கினதானே. அவர் வீடியோ போட்டு பிடிச்சிச்சுனாரு. வாங்கி கொடுத்தீங்க. கொண்டு வந்து அந்த வண்டியில அவங்க ஊருக்கு போறவங்க ஏத்தி விடுறோம். வண்டியில போட்டு விட்டு ரூபாய் போட்டு ஒரு அக்கௌண்ட்ல. சரிண்ணா. சரி. நல்லா பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. நல்ல ஆடுனே. அவரு 10 வருஷத்துக்கு ஆடு வச்சுக்கலாம். அருப்புக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆடு பல்லு எப்படியா? பல்லு கரெக்டா இருந்துச்சியா? நல்லா நீட்டு போக்க ஆடு. என்ன நேரம் ஆடு? நேரம் என்ன நேரம்? புளியம்போர். எப்படியா வளர்ப்புக்கா இல்ல கோயிலுக்கு? கோயிலுக்கு வேண்டி போறீங்க. எப்படியா என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குறீங்க? அவரு 27 ரூபா சொன்னாரு. 27 சொன்னாங்க. நீங்க வாங்குனதியா? 21 ரூபாய்க்கு 21 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 21க்கு வாங்கிருக்கீங்க. சந்தையில எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சந்தையாலும் தீயா இருக்கு. தீயா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நம்மளுக்கு புரியறதுக்கு மேரிட்டு புதுவூர். சரி. ஆமா. பொடி குட்டி வாங்கிருக்கீங்களா? பால் குட்டியா? எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 40 குட்டி. சரி. இந்த குட்டி இது 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு. ஆமா. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? பொடி குட்டி வாங்கிட்டு போல என்ன காரணம்? வீட்டுல ஆட்டை மாறி இருக்கு. சரி. ஒத்த மாதிரி போட்டிருக்கு. சரியா. அந்த ஒரு மரிலையும் ஒண்ணு கொஞ்சம் கழுத்து சாச்சிக்கிட்டு செத்து போச்சு. சரி. அதனால மரி வாங்கிட்டு. அதனால மரி வாங்கிட்டு போறீங்க. ஆமா. இந்த கருத்து மாதிரி என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்குனீங்க? இது 1700. 1700 அவங்க சொன்னதா வாங்கினதா? நம்ம வாங்கினது. அவங்க சொன்னது 3000 ரூபாய் சொன்னாங்க. ஆமா. 1700 வாங்கிருக்கோம். இந்த 2 மாசம் மரியா? இது 3500 ரூபாய் சொன்னாங்க. 3000 சொன்னாங்க. ஆமா. நீ வாங்கினது 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. மாடு இருக்கனால வாங்கிட்டு போறீங்க. ஆமா. அதனால ஐயா